தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து புதனன்று காலை தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதனால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழையும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள் நீடிக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரில் விட்டு விட்டு மழை பெய்யும், சில இடங்களில் கனமழையாகவும் இருக்கும். சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ரமணன் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் பாபநாசத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் ஆவடியில் 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது.